ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, இது இப்போ நான் வீடியோ போட்டு கரெக்டாக 50 நாள் என்னமோ ஆகுது. அந்த 50 நாள்லேயே இப்போ 1 மில்லியன் ஒரு 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. வாட்ச் ஹவர் பார்த்தீங்கன்னா 3000 வந்தால் கம்ப்ளீட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் 4000 வந்தால் கம்ப்ளீட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து 5200 வாட்ச் ஹவர் காட்டுது. ஆனால் அது மானிட்டேஷனுக்கு அப்ளை ஆகல. ஒருத்தவங்ககிட்ட யூடியூபர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவங்க சொன்னாங்க 4000 வாட்ச் ஹவர் இருந்தாலே அதுக்கு மேலே காட்டாது. அப்புறம் இது மானிட்டேஷன் அப்ளை ஆகிடும். நீங்கள் நல்லா பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. எனக்கு 4000 மேலேயே காட்டுது. 5200 வாட்ச் ஹவர் காட்டுதுங்க. அது என்னான்னு எனக்கு புரியல. ஆனால் வியூஸ் கம்மியாக தான் காட்டுது. 3 மில்லியன் வியூஸ் வந்தால் தான் மானிட்டேஷன் அப்ளை ஆகும்னு சொன்னாங்க. ஒருத்தவங்ககிட்ட கேட்டேன். அவங்க வந்து 4000க்கு மேலே காட்டவே காட்டாது. அதுக்கு மேலே மானிட்டேஷன் அப்ளை பண்ணால் தான் அதுக்கு மேலே காட்டும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதாவது 5.2K இதுதான் இருக்குது. அந்த இதில் எப்படி எனக்கு அதில் மானிட்டேஷன் இதுன்னு 4000 அவங்க சொல்கிறாங்க 4000 வாட்ச் ஹவர் வந்தால் தான் வந்தாலே அதுக்கு மேலே காட்டாது. அதே கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு சொன்னாங்க. எனக்கு என்னான்னு அதில் தெரியல. என்ன வரும்னு தெரியல. ஆனால் வாட்ச் ஹவர் வந்து இவ்வளோ வர வாய்ப்பே இல்லை. ஆனால் வாட்ச் ஹவர் அதிகம் வந்திருக்கு. இதுக்கும் நான் இன்னும் 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். அது ஒரு விஜய் சார் மாமனார் வீடியோ ஒன்று போட்டேன். அப்போ நானும் எங்கள் ஹோம் வீடியோ ஒன்று எடுத்து போட்டோம். ஷார்ட் தான் நிறையா போட்டிருக்கோம். இப்போ லைவ் பண்ணியிருக்கேன். இப்போ இப்போ என்னன்னா அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், யூடியூப் பற்றி தெரியும், தெரியாமலாம் இல்லை. எப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய யூடியூப்ஸ் கேட்குறேன். நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் கேட்க கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் யாரும் ரெக்வெஸ்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஆனால் அவங்க சரி அவங்க திருப்பி டீட்டெயில் கேட்டேன். அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டு அந்த ஒயிட் ஸ்டூடியோ ஸ்க்ரீன்ஷாட்டு பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புனா அவங்க நம்பர் இல்லாமல் நான் எப்படி அனுப்புறது? நம்பர் இருந்தால் தானே அனுப்ப முடியும். நான் கேட்ட நம்பர் அவங்க நம்பர் தரமாட்டேன்னு சொன்னாங்க. சரி, உங்களுக்கு நம்பர் கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். வீடியோஸ்னால் நம்பர் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க யாருமே. நானாக கொடுக்கவே மாட்டேன். இருந்தாலும் ஒரு ஹெல்ப்பு கேட்கும்போது நான் என்னோடய வீடியோனால் பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் என்ன ஏது கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கமெண்டில் பண்ணேன். என்ன என் நம்பர் வேணாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் தரேன் அப்படின்னு. அவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக இது மானிட்டேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. ஜி தமிழுக்குலாம் போயிட்டு வந்திருக்காங்க. இதாங்க ஹோம் வீடியோ போடலான்னு இருந்தேன். ஹோம் கண்டென்ட்டாக போடலான்னு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன். இப்போதைக்கு என்கிட்ட மைக் இல்லை. வெறும் மொபைல் ஸ்டாண்டு மட்டும் தான் இருக்குது. போடுவேன், நானும் போடுவேன். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போட்டுட்டு இருப்பேன். ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். போடாமல் நான் விட்டுற மாட்டேன். ஹோம் வீடியோ போடுவேன், ஃபுல் வீடியோ போடுவேன், ட்ரை பண்ணுறேன். ஆனால் நானே ஒண்டியாகவே இது பண்ணிட்டு போகிறேன். ஹஸ்பண்டு வேலைக்கு போயிடுறாரு. அவர் கூட இருந்தாலும் அவர் வந்து அதில் நடிக்க சொன்னால் நடிப்பார், அவ்வளோதான். வேறு நம்ம என்ன இப்படி கண்டக்ட் போடலாம், அப்படி போடலாமா, இப்படி போகலாமா, சரி சும்மா இருக்கிறது ரீல்ஸாவது போடலாம். இப்படியே நாங்கள் பேசுகிறது கூட உங்களுக்கு கேட்காது சரியா. மைக் இல்லை என்கிட்ட. மைக் இருந்தால் சரி தெளிவாக மைக் எடுத்துருவேன். மைக் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஹோம் கண்டென்ட்டாக போடுவேன். எல்லோரும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இருந்துன்னா ஃபுல் வீடியோவாவது போடணும். 3 வீடியோவாவது போடணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ நம்ம ஹெல்ப் கேட்குற மாதிரி போடலாம். நிறைய யூடியூபர் பார்க்கட்டும், பார்த்துட்டு ஏதோ ஹெல்ப் பண்ணட்டும். ஏன்னா எல்லா யூடியூபரும் நாளைக்கு நான் முன்னென்னா நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ஒரு யூடியூபர் வந்து இன்னொரு யூடியூபர்கிட்ட ஹெல்ப்பு கேட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ இந்த சென்டரில் இருக்காங்க. அது அவங்க மனசில் வச்சுட்டு 4 பேருக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கணும். ஏன்னா இது வந்து நிறைய பேர் யூடியூப் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ஸ்டார்ட் போடுறாங்க.
அவங்களுக்கு ஒன்று ஹெல்ப்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுங்க. யாராக இருந்தாலும் கேட்குறேன் பண்ணுங்க. அது நீங்கள் அவங்க வீடியோ பார்த்து எப்படி என்ன டீட்டெயில்னு தெரிஞ்சு பண்ணுங்க. அது நான் சொல்லிட்டேன். ஹெல்ப் பண்ணுறது நல்லது தானே. இப்போ நீங்கள் வளர்ந்தா மட்டும் போதும். எல்லோரும் வளரணும்னு நினைங்க. எல்லோரும் அப்படி தான் நினைக்கணும். கண்டிப்பாக நினைங்க. எல்லோரும் நல்லா இருப்போம். நல்லாயிருப்போம். எல்லோரும் நல்லாயிருப்போம். கண்டிப்பாக. நினச்சது சில பேர் டைம் பாஸுக்கு வீடியோ போடுவாங்க. சில பேர் வந்து வீட்டு சூழ்நிலைக்கு ஏதோ வரதோ வரட்டும் அப்படின்னு போடுவாங்க. சில பேர் அவங்கவுங்க திறமை வெளிக்காட்ட போடுவாங்க. ஒரு 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 ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கேரக்டர்லாம் போடுவாங்க. நான் எப்படின்னா வீட்டில் சும்மா தான் இருக்கேன். வேலைக்கும் போகிற மாரி இல்லை. வேலைக்கு போனால் கூட ஏதாவது இது பண்ணிக்கலாம். சரி ஃபோனே இப்போ தான் வாங்கினேன் ரீசெண்டாக. ஜூலை மாதம் 16ஆந்தேதி தான் ஃபோனே எடுத்தேன் நான். இத்தனை வருஷமாக எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் என்கிட்ட ஃபோனே இருந்ததில்லை. இப்போ தான் எடுத்தேன். ஜூலை 16 தான் எடுத்து கொடுத்தாரு. அது சர்ப்ரைஸாக எடுத்து கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரரு. சும்மா சாதா ஃபோன்னா விவோ ஃபோனு தான் 5G ஃபோனு. ரொம்ப இது கிளியரானா இருக்காது. ஓரளவுக்கு இருக்கும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஏதோ போடுவேன். ஏதோ இதில் கொஞ்சம் இது பண்ணால் மானிட்டேஷன் அப்ளை ஆகி ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் கிடச்சா கூட ஏதோ இதில் சம்பாரித்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு இதாகிறேன். எதுவுமே எடுக்காமல் இருக்கேன். ஏன்னா மைக் எடுத்துருவேன். மைக்கு ஒரு ஸ்டாண்டு இது மட்டும் தான் எடுத்திருக்கேன். வேறு எதுவுமே எடுக்கலை. மைக்கை கூட இன்னும் எடுக்கலை. இனிமேட்டு தான் எடுக்கணும். எடுத்தால் தான் இப்போ நான் பேசுறது கிளியராக கேட்காது. அதையே நான் போய் எடிட் பண்ணி அந்த நாய்ஸ் இருக்குல்ல அது வந்து நாய்ஸ் கட் பண்ணால் தான் அது கிளியராக கேட்கும். நான் 2, 3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த நாய்ஸை கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அந்த நாய்ஸை கட் பண்ணும்போது இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க தெளிவாக கேட்கல, வாய்ஸு தெளிவாக கேட்கல. இல்லை கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன். மைக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து போடுவேன். கண்டிப்பாக போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லார்கிட்டையும் என்ன இப்போதைக்கு கேட்டுக்கிறேன்னா, ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் கேட்டால் யூடியூபர் பற்றி தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. அது நீங்கள் பாருங்கள். அவங்க வீடியோ பார்த்து எப்படி என்ன ஏதுன்னு கேட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா நீங்களும் ஒரு ஹெல்ப்பால் தான் முன்னாடி வந்திருக்கீங்க. அதை நல்லா தெரிஞ்சுட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருப்போம் கண்டிப்பாக. சரியா? ஓகே, தேங்க்யூ. உங்களை குத்தி காட்டணும்னு சொல்லினா நான் சொல்லவே இல்லை. இதுக்கு எதுக்கு இந்த வீடியோனா ஹெல்ப் கேட்குறாங்க. நிறைய பேர் ஹெல்ப் கேட்குறாங்க. என்கிட்டயே எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் எனக்கே இதில் கொஞ்சம் முக்கால்வாசி தான் தெரியும். அதுலேயே என்கிட்டயே ஹெல்ப் கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அதேமாதிரி தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் யாராக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? ஓகே, பாய். வீடியோ ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.